லைஃப்ல இத்தனை பார்ட் இருக்கணும். ஆடியன்ஸ்ட ஒரு பார்ட், அடுத்து சீசர்கள்ட்ட ஒரு பார்ட். ஐ ஹேவ் டிசைபிள்ஸ் ஆல்சோ. அந்த டிசைபிள்ஸ்ல லைஃப ஷேர் பண்றதுக்கு ஒரு 3 பேரு. அதை தாண்டி அவனையும் ஒரு இடத்துல வச்சுட்டு தேவனோடு ஒரு உறவு. அதாவது உறவுகள்ல நிறைய வர்ணங்கள் இருக்குங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு வர்ணம் உடையது. அந்த வர்ணமுடைய உறவுகள் உங்களுக்கு இருக்கணும். பலதரப்பட்ட வர்ணங்கள் உறவுகளில் இருக்கிறது. தங்கையின் உறவு வேறு, அக்கா உறவு வேறு, அண்ணன் உறவு வேறு, அண்ணி உறவு வேறு, தகப்பன் உறவு, தாயின் உறவு, மனைவி உறவு, இப்படி உறவுகள்ல பல வகை இருக்கிறது. அந்த உறவுகளை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். அதுல ஒண்ணுதான் இந்த தெய்வீக உறவு. Everyone they need a divine connection. Even Jesus Christ தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக பிதா அவருக்கு 3 ஆட்களை கொடுத்தார். இது சொல்லுங்க அந்த வசந்த வாசிமா 32 பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பாருங்க, இவங்களை இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இங்க போயிட்டார்ல, இவங்க கூட ஷேர் பண்ணிட்டு அடுத்து 34 35 வாசிங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் இயேசு? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி. அடுத்து இவங்க இங்க பிரேக் பண்றாரு பாருங்க. தம்பி, நீங்க இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் கையை தட்டு. எத்தனை பார்த்து கையை. That's what the secret of his successful life. உங்க லைஃப்ல இத்தனை பார்ட் இருக்கணும். ஆடியன்ஸ்ட ஒரு பார்ட், அடுத்து சீசர்கள்ட்ட ஒரு பார்ட். ஐ ஹேவ் டிசைபிள்ஸ் ஆல்சோ. அந்த டிசைபிள்ஸ்ல லைஃப ஷேர் பண்றதுக்கு ஒரு 3 பேரு. அதை தாண்டி அவனையும் ஒரு இடத்துல வச்சுட்டு தேவனோடு ஒரு உறவு. இத்தனை பகுதிகள் இயேசுவின் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் நமக்கெல்லாம் தெரிஞ்சது இந்த ஒரே ஒரு பகுதி. இயேசுவோடு நானும் இயேசு. அடுத்து நேரா கூட்டத்தோட கூட்டத்துக்குள்ள கும்மியடி. ரெண்டு குரூப். ஆனா இடையில எத்தனை குரூப் பாருங்க. நான் கேட்கிறேன், உங்க லைஃப்ல இத்தனை இது எப்படி சொல்லலாம், இத்தனை அடுக்கு இருக்குதா? லேயர்ஸ் சொல்லலாம், இல்ல இத்தனை டோர்ஸ். எஸ், இப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டோரை திறந்தா the preacher justing, அடுத்த டோரை திறந்தா அண்ணன் ஜஸ்டிங், டிசைபிள்ஸ்க்கான லீடர் ஜஸ்டிங். அதுக்கடுத்த டோரை திறந்தா ஃப்ரெண்ட் ஜஸ்டிங். அதுக்கடுத்த டோரை திறந்தாதான் தேவனோடு என்கிற. இப்ப நீங்க கடவுளோடு இணைவதற்கு முன்பாக தேவன் உங்களுக்கு இத்தனை லேயர் வச்சிருக்கிறார். கடவுள் இருக்கார் எனக்கு போதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். அப்பொழுது ஏதேன் தோட்டத்துல எங்க மனுஷன் விழுந்துட்டானா விழுகலையா? மரத்துல இருந்து விழுந்திருக்கலாம், மரத்துல ஏறணும் தான் விழுந்தாரு, விழுகல. விழுகாதப்ப சொல்றாரு, அப்ப தேவன் ஆதாம் கூட இருக்காரா இல்லையா? கூட இருக்காரா இல்லையா? பிரியாம இருக்கிறாரா இல்லையா? அப்ப சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்றார். தனியா வரனா அவன் தலைவரோட தான் இருந்தான். என்னன்னா அவன் தலைவரோட இருந்தாலும் அவனுக்கு மாம்சத்துல ஒரு தொடர்பு கட்டாயம் அவனுக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருந்தார்.